இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறனால காலையிலேயே பொங்கல் வச்சுட்டேன். எங்கள் மாமியார் இந்த ஊருக்கு வந்த புதுசில சொன்னாங்க, "தைப்பூசம் அன்னைக்கு பொங்கல் வைக்கிறது ரொம்ப நல்லது." ஏன்னா எனக்கும் அவங்க மாமாவுக்கு வந்து சாமி பேர் முருகரோட பேர். அதனால் தைப்பூசம் அன்னைக்கு வந்து பொங்கல் வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சுட்டேன். தைப்பூசம் அன்னைக்கெல்லாம் ஒரு பொங்கலை வச்சு அவங்க ஞாபகார்த்தமா அப்படியே சாமியை கும்பிட்றது. அவங்க கூட இல்லை அப்படின்னாலும் எனக்கு எப்பயுமே அவங்க என் மனசோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம தோட்டத்தில் நிறைய பூக்கள் வந்து புது வரவா பூத்திருந்துச்சு. அல்லி தொட்டியில் வந்து எப்பயுமே நம்ம சாமி கும்பிடும் நேரத்தில் வந்து பூ வைக்கவே வைக்காது. இந்த டைம் வந்து ஒரு பூ பூத்திருந்துச்சு. அதை தட்டி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூக்களை பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் காஸ்மோஸு, பெட்டூனியா, மேரிகோல்டு இந்த மாதிரி எல்லா பூக்களும் பூத்து குலுங்கி பார்க்குறக்கே தோட்டம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து எடுத்தாச்சு. அப்புறம் மல்லி, முல்லை, ஜாதி முல்லை, காக்கட்டான் பூ, கனகாம்பரம், டிசம்பர் பூ இந்த செடியெல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. நிறைய வெட்டி விட்டுட்டோம். ஒவ்வொன்றும் இப்போ தான் லைட் லைட்டாக பூ வச்சிட்ருக்கு. அதுலலாம் கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் இருந்துச்சு. அதையும் வந்து பறித்து எடுத்தாச்சு. எனக்கு தோட்டத்தில் அறுவடை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அறுவடை பண்ணதை சமைச்சு சாப்பிடணும். அதே மாதிரி பூக்களாக இருந்தால் அதை கட்டி சாமி கும்பிட்டுட்டா மன திருப்தியாக இருக்கும். இந்த பூக்கள்லாம் கம்மி. இன்னும் வீட்டுக்கு முன்னாடி அரளி செடியெல்லாம் இருந்துச்சு. சரி வேண்டாம் இது மட்டும் போதும்னு சொல்லிட்டு இருக்கிற பூக்களை மட்டும் கட்டி சாமிக்கு போட்டுட்டு அப்படியே ஒரு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன். இன்றைக்கி நம்மளோட தைப்பூசத்தை சிறப்பாக முடிச்சாச்சு.